நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இவ்வளோ வளங்களை அல்லாஹ் அந்த அருட்கொடையை கொண்டு உள்ளுக்குள்ள இவ்வளோ ஆற்றல்களை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறோமே, இதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், இதற்கு இவன் சாட்சியாளராகவும் இருக்கிறான் அப்படின்னு. ஏன்னா நம்ம பொதுவாக வெப்பத்தில் வெளியில் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே உள்ளே நமக்கு கூலாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஏர் கண்டிஷனரை தட்டி விடுவோம். அதே மாதிரி ஒரு நெருப்பு எரியணும்னு வச்சுக்கோங்க, காற்று இல்லாமல் வெற்றிடத்தில் நெருப்பை எரிய வைக்க முடியாது. அப்போ நீங்கள் காற்றை ரெண்டு விஷயத்தில் யூஸ் பண்ணலாம். ஒன்று, நெருப்பை பற்றி எரிய வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், நெருப்பை அணைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரப்புடைய இந்த அருட்கொடை காற்று உள்ளே இறங்கிறது நஃப்ஸை பற்றி எரிய வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், நஃப்ஸை அணைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் பொழுது சொல்கிறான், நிச்சயமாக அவனே அதற்கு சாட்சியாளராகவும் இருக்கிறான். வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், நிச்சயமாக இவன் பொருட்களை அதிகமாக நேசிப்பதில் ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த கல்பு நஃப்ஸு அடிமையாக 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 ஓவர் என்ன சொல்கிறது பிடிப்புன்னு சொல்லக்கூடிய கமாடிட்டி மேலேயும் சரி, நம்மளுடைய நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மேலே அதிகப்படியான பிடிப்பு இருக்கிறதுனால நமக்கு நஃப்ஸு ஓவரா பொருளை நேசிக்கிறதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அஃபலா யஅலமு இதா புஹ்சிர மா ஃபில் குபூர், அவன் அறிந்து கொள்ளவில்லையா மண் அறைகளிலிருந்து அவற்றில் உள்ளவை வெளியே எழுப்பப்படும் பொழுது, வஹுசில மா ஃபி சுதூர், மேலும் இதயங்கள் உள்ளவை வெளியாக்கப்படும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்.